பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மையப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். நீதி நிறைந்த தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மை உள்ள தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவரே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் எங்களை கிருபையாய் பாதுகாத்து எங்களை வழிநடத்தினீங்கள். ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடாமல் இருந்தீரே. எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே எல்லா தீமைகளுக்கும் சகலவிதமான ஆண்டவரே கொடுமையான நாட்களிலெல்லாம் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வந்த நல்ல தெய்வமாய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய ஆராதனைக்காய் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது, அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியாய் ஆவியோடு உண்மையோடும் கூட நாங்கள் ஒவ்வொருவரும் தொழுது கொள்ளும்படியாய் ஆண்டவர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தரும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் அந்த ஆராதனுடைய எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மையப்படும்படியாய் உம்முடைய பிரசன்னம் நிலைத்து நிற்க வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆராதனையில் பாடப்படுகிற பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம், துதியின் நேரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் நிலைத்து நிற்க வேண்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் வழிநடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆராதனை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய விசேஷித்த கிருபை விளங்க வேண்டும்படியாய் உம்முடைய மகிமை விளங்க வேண்டும்படியாய் உம்முடைய பிரசன்னம் அவர்கள் மேல் ஆண்டவரை தங்கி இருக்க வேண்டும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்டது நல்லதென்று ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள ஆண்டவரே கிருபையை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிகான மையிலும் உமைக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலமாய் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த சாயங்கால வேளையிலே ஒருமித்து ஆன்லைன் மூலமாய் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவன் தந்த ஸ்லாக்கியத்திற்காய் அவரை நாம் துதிப்போம். சங்கீதம் 105 1 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள் பிரசித்தப்படுத்துங்கள். 2 அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். 3 முதல் பாகம் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். எல்லாருமாய் சேர்ந்து போற்றி துதிப்போம். எம் தேவனே என்று சொல்லி அவரை நாம் ஆராதிக்க ஆரம்பிப்போமாக. துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏத்தி மகிழ்ந்திடுவேன். ஓர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மாதும் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த
உம்மை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. ஆழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். ஆழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நம் இயேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவோம். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆத்மாவும் தேகம் யாவும் தந்தது என்று தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் தந்து என்று தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே ஆத்மாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. அந்த தேவனை எல்லாருமாய் சேர்ந்திருக்கிற இடங்களில் சில நிமிடங்கள் அவரை நாம் உயர்த்த ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த அதிசயங்களை சொல்லி சொல்லி அவரை இந்த வேலையாய் ஆராதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரசவப்படுத்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. அப்படி சமூகத்தில் நித்திய ஆனந்தம் உண்டு. அப்படி சமூகத்திலே அங்கே ஒரு மிக பெரிதான ஒரு விடுதலை உண்டு, ஒரு ஜெயம் உண்டு, ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாருமாய் வாய்களை திறந்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிங்க. அவரை உயர்த்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நம் தேவன் நல்லவராயிருக்கிறார், வல்லவராயிருக்கிறார். அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் ஒருபோதும் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமைகளை நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தராயிருக்கிறார். பாழான இடங்களில் இருந்து நம்மை தூக்கி எடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். திரும்ப கட்டுவேன் என்று சொல்லி நம்மை கட்டுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய நிலைகளின் மத்தியிலே அவர் விடுதலைகளை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சிறு பூச்சியை நீ பயப்படாதே என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆனந்தமாய் அவரை தொடர்ந்து ஆராதிக்க ஆரம்பிப்போமா? அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் சிறுகி போவதில்லை. சிறு கூட்டமே நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வார். நாம் பெருகுவோம். அவருடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும் என்று சொல்லி ஆரவாரத்தோடு கூட அவரை ஆராதிப்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய்
வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், உண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆஹா, குறுகிட மாட்டோம், உண்டிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையேகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆகா, சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், எல்லாரும் ஆரவாரமாக ஆரவார சத்தமும் தொனிக்கும். ஹல்லேலூயா, ஆனந்த துதி ஒலி கேட்கும். அங்கே ஆடல் பாடல், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி, ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். 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 ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு போய் இந்த நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமோ, உன்னுடைய சந்ததிகளை நான் இவ்வாறாய் பெருக செய்வேன் என்று சொல்லி தேவன் ஆபிரகாம் இடத்துல தம்முடைய வாக்கு தத்தத்தை கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லைங்க. அவர் வயது சென்றவராயிருந்தும் குழந்தை இல்லாது இருந்த அந்த சூழ்நிலையில் மத்தியில் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை அவர் நம்பினார். வாக்கு மாறாத தேவன் அவைகளை செய்து முடித்து அந்த இஸ்ரவேலின் சந்ததி இந்த நாளிலே ஹல்லேலூயா
பலுகி பெருகும்படியாய் செய்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மை பெருக செய்வார். நீ இனி குறுகி போவதில்லை. அவர் நம்மை மகிமைப்படுத்துவேன் என்றாரே, அவருடைய வாக்கு அது உண்மையுள்ளதாய் இருக்கிறது. தம்முடைய ஜனங்களை அவர் எப்போதும் போஷிக்கிறவராய், உயர்த்துகிறவராய், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கிற ஒரு தேவனாய் அவர் இன்று வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் இந்த வேலை உங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிங்க. தேவன் நிச்சயமாய் அவைகளை சொன்னதை செய்து முடிக்கிறவராய் நம்முடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுகிறார். காரணம், அவர் இன்றும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கை இன்றும் குறுகி போகவில்லை. உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்காமல் இருக்க அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. சபையே, அவரை விசுவாசித்தவருடைய சமூகத்திலே இந்த வேலை ஒப்புக் கொடுங்க. சிறைசாலையின் அனுபவத்தில் இருந்த அந்த யோசேப்பு நினைத்திருக்க கூட மாட்டார், இதிலிருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்கும், நான் ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்படுவேன் என்று அவர் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். யாக்கோபு இதோ ஏமாற்றி ஒன்றுமில்லாதவனாய் இழந்தவனாய் அவன் ஓடிக்கொண்டிருக்கும் போது நினைத்திருக்க மாட்டான், ஒரு பெரிய பரிவாரங்களோடு கூட நான் திரும்ப வருவேன் என்று. ஆனால் வாக்குரைத்த ஒரு தேவன் இருக்கிறார், அவர் அவைகளை செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இந்த விலையேறியப்பட்ட இந்த ரட்சிப்பையும் இந்த ரட்சகரையும் இந்த ஆனந்தத்தையும் இந்த சமாதானத்தையும் கண்டு கொண்ட நாம் இதை அறியாதிருக்கிற ஜனங்கள் மத்தியில் இவைகளை நாம் ஏந்தி கொண்டு செல்கிறோமா? ஒன்று கூட நம்மை நாம் சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. அந்த தாளந்துகளை ஆண்டவருக்காய் பயன்படுத்த ஆரம்பிங்க. அந்த தாளந்துகளை ஆண்டவருக்காய் பயன்படுத்த ஆரம்பிங்க. எல்லா சூழ்நிலைகளிலும், உயர்விலும், தாழ்விலும், தனிமையிலும், வறுமையிலும், கஷ்டத்திலும், நஷ்டத்திலும் அவரை பற்றி கொண்டிருங்கள். அவரை பிறருக்கு எடுத்து தேவன் அவ்வாறாய் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுவாராக. ஒரு தாளந்தோ, 2 தாளந்தோ, 5 தாளந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போற்றளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், எல்லா ஜாதியா, எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களாம், சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோம், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் முன்பு ஆட்டுக்குட்டிக்கே மகிமையன்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள்,
அழகாய் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள் சேனை தலைவராம் இயேசுவின் போற்றலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஹல்லேலூயா. ஓ, அவருடைய வருகை சமீபமாய். அப்போது ஒரு பெரிய கூட்டத்தில் வெள்ளை அங்கிகள் தரித்தவர்களாய் நிற்கும் போது இங்கே ஒரு கேள்வி, யார் இவர்கள்? யார் இவர்கள்? அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள். ஹல்லேலூயா. ஓ, அவர்கள் விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள். அவர்கள் இந்த ரட்சிப்பை அநேகருக்கு எடுத்து சென்றவர்கள். காடு மேடுகளை கடந்து உயர்விலும் தாழ்விலும் தனிமையிலும் வறுமையிலும் அவர்கள் விட்டு கொடுக்காமல் அந்த தேவனுடைய விசுவாசத்தை பிடித்துக் கொண்டவர்கள். அந்த ரட்சிப்பை, தாங்கள் பெற்ற ரட்சிப்பை இறுதி வரை கைவிடாமல் பாதுகாத்துக் கொண்டவர்கள், புத்தியுள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இந்த வேளையிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? கர்த்தாவே, அந்த ரட்சிப்பை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுமானவரே. நாங்கள் அதற்காய் பிரயாசப்பட எங்களுக்கு தேவன் அனுகிரகம் செய்யுங்க என்று சொல்லி இந்த வேளை செபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஓ, அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அவருடைய அதிசயங்களை, அவருடைய மகிமையையும் ஜனங்களுக்குள்ளாய் பிரஸ்தாபப்படுத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அந்த இயேசு ராஜாவை நாம் கண்டே நாம் நித்தியத்தை நாம் அடைய போகிறோம். அவரை காண எத்தனை பேர் ஆசையா இருக்கீங்க? எத்தனை பேர் உடைய இருதயத்தின் ஏக்கம் எல்லாம் என் இயேசுவோடு கூட நான் வாழ வேண்டும் என்று சொல்லதா இருக்கிறது? ஆமென். அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்படுவோமா? மீட்கப்பட்டதை உறுதியாய் நாம் பிடித்துக் கொள்வோமா? இறுதி வரை அதை இழந்து போகாதவர்களாய் தேவன் நம்மை நடத்தும்படியாய் அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். ஆமென். எல்லாரும் அப்படியே அவரை நோக்கி பார்த்து இதே ஒரு விண்ணப்பமாய் அவருடைய சமூகத்தில் வைக்க ஆரம்பிங்க. தேவனே, நான் எதை இழந்தாலும் உடைய ரட்சிப்பை நான் இழந்து போகக்கூடாது அப்பா. உடைய வருகையிலே நான் கைவிடப்பட்டு விடக்கூடாது. ஆமென். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு, கரைத்திரையற்ற பரிசுத்தரோடு ஏழையாம் பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். எல்லாரும் வாயிலை திறந்து மகிமையில் அவரோடு நான் இருதயத்தின் ஆழத்திலிருந்து இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம்
முழங்கும் போது அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. முள்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பே, ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே. வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பே, வாரினால் அடிபட்ட முதுகை பார்ப்பே. ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே. இன்ப இயேசு ராஜா அப்படியே இருதயத்திலிருந்து அவரை பார்த்து சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். ஓ, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த நாவு போதாதையா. இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். எத்தனை பேர் உங்களுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஒரு ஏக்கத்தை தேவனுடைய சமூகத்தில் இந்த வேளையிலே வைத்தீர்கள்? நிச்சயமாய் தேவன் அவைகளை உற்று பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்தறிகிற கர்த்தராக இருக்கிறார். உண்மையாய் உன்னுடைய நோக்கம், நான் இந்த உலகத்திலே நான் இழந்தாலும் ஆண்டவரே, நீர் தந்த இந்த ரட்சிப்பை நான் இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமே என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே காத்திருப்போமா? அவரை நோக்கி பார்த்து கேட்க ஆரம்பிங்க. ஒரு புத்தி இல்லாத கூட்டத்தில் நீங்க சேர்ந்து விடக்கூடாது. கைவிடப்பட்ட ஐயோ என்று சொல்லி கதறி அழுகிற அந்த கூட்டத்தின் மத்தியிலே, இது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி அலறுகிற ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே ஒருவராய் நிற்காமல் அவரோடு கூட ஆரவாரமாய் பசி, தாகம், துக்கம், கண்ணீர், வேதனை இல்லாத ஒரு தேசத்திலே அவரோடு கூட யுகயுகமாய் வாழும்படியாய் அவரை ஆராதித்துக் கொண்டு அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய காயங்களை தொட்டு பார்த்து அவரோடு கூட அந்த போர் தளத்திலே வாசம் செய்ய தேவன் நமக்கும் அனுகிரகம் செய்வாராக. தேவனே,
உடைய கரங்களே இந்த ஆராதனை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, உடைய வார்த்தையினாலே ஒன்று கூட இந்த நாளில் தேவனீர் எங்களை வேலையிட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சத்ருவானவன் ஆண்டவரே உட்புகுந்து, அந்த நரியானது உட்புகுந்து அந்த தோட்டத்தை அழித்து போடாதபடிக்கு கர்த்தரே இந்த நாளில் உடைய வசனத்தை கொண்டு ஒன்று கூட எங்களை வேலையிடுவீராக. நீ தரப்போகிற நல்ல வார்த்தைக்காக நன்றியோடு கூட உண்மை துதிக்கிறோம். ஆராதனை ஒவ்வொரு பாகங்களை கற்று தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்திலே நாங்கள் வேண்டி நிற்கிறோம். மீண்டும் வரப்போகிற எங்கள் இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் தாமே. ஆமென், ஆமென். சபை அறிவிப்புகள். சபை கூடுகைக்கு அனுமதி கிடைக்கும் வரை நம் சபை ஆராதனை இது போலவே ஆன்லைனில் மாலை 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும். யூடியூப் அல்லது ஃபேஸ்புக் லிங்க் மூலம் இணைந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். டாஃப்டி வகுப்புகள் 4வது மற்றும் 5வது வெள்ளிக்கிழமைகளில் சபை ஆராதனையோடு நடைபெறும். ஆண்கள் ஜெப ஐக்கியம் ஞாயிறு மாலை 8 மணிக்கு ஜூம் ஆப் மூலம் நடைபெறும். பெண்கள் ஜெப ஐக்கியம் புதன் மாலை 7 மணிக்கு ஜூம் ஆப் மூலம் நடைபெறும். மாதாந்திர உபவாச ஜெபமும் ஜூம் ஆப் மூலம் நடைபெறும். மேற்கொண்டு தகவலுக்கு பிரதர் ஆப்ரஹாம் அல்லது சிஸ்டர் சுஜிதாவை தொடர்பு கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் சிறுவர் வகுப்புகள் வியாழன் மாலை 8 மணி முதல் 9 மணி வரை ஜூம் ஆப் மூலம் நடைபெறும். காணிக்கை மற்றும் தசம பாகம் கொடுக்க விரும்புவோர் சபை போதகர் அனுப்பி தந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சபையாரின் எந்த ஒரு அவசர தேவைக்கும் சபை போதகரை எந்த நேரத்திலும் தயக்கமின்றி தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் சபை கூடுகைக்கு நிரந்தரமான விசாலமான ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு சீக்கிரத்தில் தரும்படி அனுதினமும் அனைவரும் ஜெபம் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபை டேட்டாபேஸின் படி இந்த வாரம் பிறந்தநாள் காண்பவர்கள் சிஸ்டர் ஷல்மா மோல், ஒய்ஃப் ஆஃப் பிரதர் ஜெய்சீலன் 5th டிசம்பர், லியா டாட்டர் ஆஃப் சிஸ்டர் அனிதாப் சந்தீப் 5th டிசம்பர், பிரதர் பிரவீன் ராஜ் 7th டிசம்பர், சிஸ்டர் அனிதா சந்தீப் 10th டிசம்பர், பிரதர் மணிவண்ணன் 10th டிசம்பர். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை பொழுதிற்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா தகப்பனே, இந்த வாரத்தில் எங்கள் சபையில் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய திருக்கரத்தில் கொடுக்கிறோம். அப்பா, இதுவரை அவர்களை நடத்தி வந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, இனி வரும் வருடங்களில் இவர்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக இவர்களுக்கு நீர்க்கிரிகைகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வழிகளை இவர்களுக்கு தெரியும், உம்முடைய பாதைகளை இவர்களுக்கு போதித்தரலும் தகப்பனே. யோசுவாவை இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினது போல அப்பா, இவர்களை நீர் எல்லா கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவீராக ராஜா. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி ராஜா. கர்த்தாவே, யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை நீர் ஆசீர்வதித்தது போல அப்பா, இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் அப்பா விசேஷித்த நன்மைகளால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவிக்குரிய வாழ்வில் மேன்மேலும் வளர இவர்களுக்கு நீர் உதவி செய்து சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பரிபூர்ணத்தினால் இவர்கள் எல்லோரும் அப்பா கிருபையின் மேல் கிருபை பெற வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இவருடைய குடும்பங்களில் அப்பா அற்புதங்களை காண செய்து உமக்கென்று சாட்சி பிள்ளைகளாக மாற்றுகிறார் ராஜா. நீர் அப்படியே மாற்றப் போவதற்காக நன்றி ராஜா. அன்பும் சமாதானமும் நன்மையும் கிருபையும் என்றென்றும் இவருடைய வாழ்வில் நிலைத்திருப்பதாக ராஜா. நீர் அப்படி செய்ய போவதற்கு நன்றி ராஜா. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே நல்லவர் ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly.
இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற இந்த வேளையில் நம்முடைய ஆழ் மனதில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்ததாமே நம்மோடு கூட பேசுவாராக. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அல்லேலூயா, மாரநாதா என்று சொல்வார்கள் ஆதி சபையார். சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஆண்டவர் பிலதெல்பியா சபையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பேசும்போது ஆண்டவர் பேசுகிறார். 7 சபைகளோடு கூட ஆண்டவர் பேசுகிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். அதில் ஒரு விசேஷம் இந்த பிலதெல்பியா சபைக்கு உண்டு என்று சொன்னால், ஆண்டவர் மற்ற எல்லா சபைகளை குறித்து பேசினதை காட்டிலும் ஒரு வித்தியாசமாக இந்த பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அது என்னவென்றால், ஆண்டவர் இந்த பிலதெல்பியா சபையை ஒரு உன்னதமான சபையாக ஆண்டவர் பார்க்கிறார். குறையற்ற ஒரு சபையாக ஆண்டவர் இந்த சபையை பார்க்கிறதை நாம் அங்கு பார்க்க முடியும். ஒரு குறையும் ஆண்டவர் இந்த சபை குறித்து சொல்லவில்லை. மாறாக ஆண்டவர் இந்த சபையை குறித்து பாராட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். சில காரியங்களை குறிப்பிட்டு சொல்லி ஆண்டவர் பாராட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். இதை தியானிக்கிற நமக்கும் ஆண்டவர் அதே பாக்கியத்தை நமக்கு தருவாராக. ஆமேன், அல்லேலூயா. அந்த வாஞ்சியோடு கூட நாம் அதை தியானிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அவர் உதவி செய்வார். நான் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை நான் வாசிக்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதரென்றும் பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினாலே பூமியின் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் தேவனால் பரலோகத்திலிருந்து வருகிற புதிய எருசலேமை என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know thy works. I know thy deeds. I know all things what you do. நீ செய்கிற எல்லா கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பிலதெல்பியா சபை என்று சொல்லும்போது ஆண்டவர் அதை ஒரு மாதிரியாக நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார், ஒரு மாடலாக வைத்திருக்கிறார். அந்த சபையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவன் நம்மை நற்கிரியைகள் செய்யும்படியாக அழைத்திருக்கிறார். குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளை செய்ய ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம்.
அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் நற்கிரியைகளை செய்யும்போது நாம் தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறோம். தேவன் நம் மூலமாக அவர் செய்ய நினைக்கிறதை செய்கிறார். நாம் நற்கிரியைகளை செய்யும்போது தேவன் செய்ய நினைக்கிறதை நம் மூலமாக அவர் செய்கிறார். ஆமென். இந்த நற்கிரியை என்று சொன்னார், இது ஒரு எக்ஸ்டீரியர் ஆக்ஷன், அதாவது தேவ சித்தத்தை செய்கிறது என்று சொல்லி நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தேவன் விரும்புகிறதை நாம் செய்யும்போது நாம் அதை நற்கிரியைகள் என்று நாம் அதை அழைக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிப்பிக்க கடவது. நம் மூலமாக தேவனுடைய நாமம் அது மகிமைப்பட வேண்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். நாம் செய்கிற ஊழியம் அது ஒரு நற்கிரியை. நற்கிரிகளில் ஒன்று நாம் செய்கிற ஆண்டவருக்கென்று நாம் செய்கிற ஊழியம். அது ஒரு கடமை, நம் மீது விழுந்த ஒரு கடமை. ரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவருக்கென்று எதையாகிலும் நாம் செய்கிறோம். அது நம் மீது விழுந்த ஒரு கடமை. இட்ஸ் அ டியூட்டி. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகளில் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சிப்புக்குள் நடத்துகிறது என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு நம்மை நற்கிரியில் செய்யும்படி நம்மை நடத்துகிறது. இதான் ஆண்டவர் நம்மிலே செய்கிற கிரியை. நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பு அதோடு நின்று போகிறதில்லை. ஆண்டவர் தாம் செய்ய நினைக்கிற நற்கிரிகளை உன்னையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நாம் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கும்போது, ஆண்டவருடைய சிந்தையை அறிந்து நாம் வாழும்போது நம்மை கொண்டு ஆண்டவர் நற்கிரிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அதாவது நற்கிரிகள் என்னும்போது அதனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், அதனுடைய ஃபவுண்டேஷன் சக மனிதர்கள் மீது நாம் காட்டுகிற அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநலவாதியாக அல்ல, மற்றவர்களை நேசிக்கிற ஒரு அன்பு. இந்த முழு அதிகாரத்தை நாம், அதாவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நாம் முழுவதுமாக வாசிப்போம் என்று சொன்னால், முழுவதுமாக அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அன்பு தான் பெரியது. அதை அடிப்படையாக கொண்டுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் நற்கிரியைகளுக்கு ஆதாரம். அல்லேலூயா. அந்த நன்மை கொண்டு தான் நம்மை நற்கிரியைகளை செய்கிறவர்களாக ஆண்டவர் நம்மை நடத்த முடியும். அந்த அன்பு தான் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும், ஒரு ஊழியத்தை நமக்கு கொடுக்கும். அன்பில்லாமல் ஊழியம் செஞ்சாச்சுன்னா அது கனி கொடுக்கிற ஊழியமாக அது இருக்காது, வேறு விதமான ஒரு ஊழியமாகத்தான் இருக்கும். அல்லேலூயா.
மனிதர்கள் மீது, சக மனிதர்கள் மீது ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறது ஒன்றும் என்று சொன்னால், சக மனிதர்கள் மீதும் வைத்திருக்கிற அன்பு தான் நம்மை கனி கொடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வைக்கும். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய நற்கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய நற்கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய எல்லா இடங்களிலும் ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அப்படிதானே? ஆமீன். எங்கேயாவது உங்களுக்கு தடை என்று சொல்லி என்னோடய ஊழியமே செய்ய முடியாது, ஆண்டவருக்கு என்று எதையும் என்னால் செய்ய முடியாது, ஆண்டவருடைய சபை என்று ஒன்று என்னால் கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. திறந்த வாசலை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் திறந்த வாசலை நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் பிலதெல்பியா சபையே, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ செய்த கிரியைகளை நான் நினைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த பிலதெல்பியா சபை என்கிறது ஒரு பலம் வாய்ந்த ஒரு சபை அல்ல, ஒரு பெரிய சபை அல்ல, ஐஸ்வர்யவான்கள் நிறைந்த ஒரு சபை அல்ல, பெருங்கூட்ட சபையும் அல்ல, பெரிய ஐஸ்வர்யவான்கள் நிறைந்த ஒரு சபையும் அல்ல, ஒரு தாழ்மையான ஒரு சிறிய சபை இந்த பிலதெல்பியா சபை. நீ ஒரு பெரிய சபையில் இருக்கிறியா அல்லது சின்ன ஒரு சபையில் இருக்கிறியா என்கிறது காரியம் அல்ல. அந்த சபை, நீ அந்த சபையில் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிறவனாக, ஒரு சுவிசேஷ வாஞ்சை உடையவனாக, மிஷனரி தரிசனம் கொண்டவனாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மிஷனரி தரிசனம் தான் ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம். அறிவிக்கப்பட வேண்டும், இயேசு அறிவிக்கப்பட வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த மிஷனரி தரிசனம் யாருக்கு வராது அப்படின்னு சொன்னால், யாருக்கு இந்த ஆண்டவருக்கு இருக்கிற அந்த ஆத்ம தாகம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த மிஷனரி தரிசனம் வரும். அடுத்து மிக முக்கியமான ஒன்று, சுயநலம் உள்ளவர்களுக்கு மிஷனரி தரிசனம் வராது. ஒரு சுயநலமற்ற சபைக்கு தான் இந்த மிஷனரி தரிசனம் இருக்கும். இந்த பிலதெல்பியா சபை ஒரு மிஷனரி சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த சர்ச் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாச்சுன்னா 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பிலதெல்பியா சபை குறித்து மாத்திரம் சரித்திரத்தில் இடம் பெற்றிருக்கிறது, அது நிலைத்திருக்கிறது. அந்த பிலதெல்பியா சபையிலிருந்து அநேக மிஷனரிகள் அனுப்பப்பட்டார்கள், உலகமெங்கும் அவர்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இந்தியாவுக்கும் கூட பிலதெல்பியா சபை அனுப்பின ஊழியர்கள் வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்கள். 1793 வில்லியம் கேரி என்கிற தேவ மனிதன் இந்தியாவுக்கு வந்தார், ஒரு மிஷனரியாக வந்தார். பிற்பாடு அநேக மிஷனரிகள் ஏராளமாக இந்தியாவுக்குள் வந்தார்கள். அவர்கள் அந்த தியாகத்தோடு அந்த ஊழியத்தை செய்தபடினாலே, இந்த மிஷனரிகளாக வந்தபடினாலே, அந்த தரிசனத்தை பெற்றவர்களாக கடந்து வந்ததினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மிஷனரிமார்கள் மாத்திரம் வராமல் இருந்திருந்தால் நினைத்து பாருங்கள், இந்த இயேசுவை நமக்கு யார் அறிவித்திருக்க முடியும்? ஆண்டவர் அந்த மிஷனரிமார்களை நமக்கென்று அவர் அனுப்பி தந்தார். இந்த வில்லியம் கேரி தியாகத்தோடு அவர் ஊழியத்தை செய்தார். அவருடைய சரிதைகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு ஊழியத்தை அவர் செய்துவிட்டு போனார். அவர் சொன்ன அந்த பிரபலமான ஒரு வாசகம்தான், attempt great thing for God, expect great things from God. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள், கர்த்தரிடத்திலிருந்து மிகப்பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வாசகம் மிகவும் பிரபல்யமானது. ஆண்டவர் அந்த மிஷனரி தரிசனத்தை கொண்டு, அந்த மனிதனை கொண்டும், ஏராளம் மிஷனரிகளை கொண்டும் நம்முடைய தேசத்துக்கு அவர்களை ஆசீர்வாதமாக மாற்றினார்.
ஆக இந்த மிஷனரி தரிசனம் என்கிறது ஆண்டவர் எல்லா சபைகளுக்கும் கொடுக்க விரும்புகிறார். பிலதெல்பியா சபை ஆண்டவர் சொல்லுகிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் வந்து சுவிசேஷம் அறிவித்தபடினாலே சபைகள் பெருகிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று பாடினோம் அல்லவா, சேனை தலைவராம் இயேசுவின் புற்றளத்தில் அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். சேனை தலைவர் இயேசுவினுடைய அந்த பிரசன்னத்திலே அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமீன் சொல்லுங்கள். க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். 1 தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகிப்போர் கர்த்தரோடு கூட இன்றைக்கு நிற்க முடியும், நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணியை செய்து முடித்து விட்டு போகும்போது ஆண்டவருடைய சேனையில் நாம் ஒரு கர்த்தருடைய சேனையில் நாம் ஒரு அங்கத்தினராக நாம் இருக்க முடியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சேனை தலைவர்களோடு கூட அழகாக நிற்கிற அந்த பாக்கியத்தை அந்த பணியை செய்து முடித்தவர்களுக்கு அவர் விசேஷமாக நிச்சயமாக அவர் தருவார். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து என்ன? கர்த்தருக்கு அதை பயன்படுத்து. உனக்கு ஏதாகிலும் கர்த்தர் கொடுத்திருப்பார். கர்த்தர் கொடுத்திருக்கிறதை அவருக்கு நீ பயன்படுத்தி நீ முயற்சி செய்துப்பா. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் உதவி செய்கிறதை நீ பார்க்க முடியும். நம்முடைய சபையில் அநேகர் கர்த்தருக்கு எதையாகிலும் செய்கிறார்கள். திறந்த வாசலை நாம் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. விடுதலையோடு கூட ஊழியத்தை செய்கிறதுக்கு எந்த கட்டுப்பாடையும் நாம் விதிக்கிறதில்லை. சபையில் அவர்களுக்கு நல்ல சுதந்திரத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் மட்டும் பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு ஊழியத்தையும் அவர்கள் எடுத்து கிரமமாய் உற்சாகமாய் ஆண்கள் பெண்கள் சிறு பிள்ளைகள் என்று சொல்லி அதை செய்யும்போது கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் நம் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென், அல்லேலூயா. பிலதெல்பியா சபையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் வசனத்தை கை கொண்டாய் அல்லவா, நீ எனக்கு கீழ்ப்படிந்தாய் அல்லவா, நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடினாலே ஆண்டவர் சொல்கிறார், ஆனந்த பாக்கியத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. நன்றாய் கவனியுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். எல்லாரும் சந்ததியில் வந்தவர்களெல்லாம் அவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று அழைக்கப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள். விசுவாசிக்கிறீங்களா? வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நம்மைத்தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மைத்தான் ஆண்டவர் வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அது ஆனந்த பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நம் இஸ்ரவேலர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதரென்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இன்றைக்கு ரட்சிக்கப்படாமலேயே பெயர் கிறிஸ்தவர்களாக ஏராளமான பேர் இருக்கிறார்கள். தங்களை தாங்களே வஞ்சித்து கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள்.
ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை உங்களுக்கு முன்பாக இருப்பார்கள், ஆனால் ஒரு நாள் நான் அவர்களுக்கு முன்பாக உங்கள் மீது அன்பாய் இருக்கிறதை நான் அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அவங்களுக்கு ஒன்றும் விளங்காது. நாம தானே இந்த சர்ச்சுக்கு போகிறோம், நாம தானே கிறிஸ்தவர்களாக நாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தானே நம்ம எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அதை விளங்கச் செய்வார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? இது ஏதோ ஒரு பெந்தைக்கோஸ்தை கேள்வி அல்ல. ஞானஸ்தானம் எடுத்துட்டியா? பெந்தைக்கோஸ்தை கேள்வி அல்ல. ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெயர் கிறிஸ்தவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னார். பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உண்மை கிறிஸ்தவர்களை, வாக்குத்தத்தத்தின் சந்ததியாரை அவர் வித்தியாசப்படுத்தி அவர் காட்டுவார். ஆண்டவர் சொல்கிறார், உன் மீது நான் அன்பாக இருக்கிறதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாட்கள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. இன்றைக்கு நீ ஒருவேளை ஒரு பொருட்டாக அவர்களுக்கு முன்பாக எண்ணப்படாமல் இருக்கலாம். நீ செய்கிற காரியத்தை குறித்து அவர்கள் உன்னை பரிகாசம் செய்யலாம். பரவாயில்ல, ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இருந்தாலும் ஒரு நாள் தேவன் அவர்களுக்கு முன்பாக உன் மீது அன்பாக இருக்கிறதை நான் அவர்களுக்கு விளங்கச் செய்வேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம இருக்கிற நிலைமை அல்ல. அப்படியே ஆண்டவர் நம்மை வைத்து விட போகிறதில்லை. நம்மை ஒரு நாள் மேன்மைப்படுத்த போகிறார், கனப்படுத்த போகிறார். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவளுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் கொஞ்சம் பலத்தோடு தான் இருக்கிறேன். ஒரு பெரிய சக்தி சத்துவம்லாம் உனக்கு இல்லை. ஆனாலும் நீ என்னுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு, என்னை பற்றி கொண்டு, என்னுடைய நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறபடினாலே என்னுடைய விசேஷித்த அன்பு உன் மீது இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த பூமி எங்கும் ஒரு சோதனை காலம் வரப்போகிறது. ஒரு சின்ன அடையாளம் இன்றைக்கு இருக்கிற இந்த கொரோனா, கோவிட்-19 என்கிற ஒரு சிறிய ஒரு தொற்று நோய் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஜஸ்ட் அ ஸ்மால் டிசீஸ், ஒரு சின்ன வியாதி உலகம் முழுவதும் வந்திருக்கிறது, அநேகரை படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கொடிய காலங்கள் வரும். பூமி எங்கும், பூமியின் பூச்சக்கரம் எங்கும் சோதனை காலம் ஒன்று வரும். உலகளாவிய அந்த வேதனையான காலங்கள் வரப்போகிறது. நோவாவின் நாட்களிலே நோவா என்கிற ஒரு தனி மனிதன், அவன் எல்லாரையும் கூவி அழைத்தான். அவனுடைய அழைப்பு மாத்திரம்தான் எல்லா இடங்களிலும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கோ உலகம் முழுவதிலும் ஏராளமான பேர் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் அழைப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். பொறுமையோடு ஆண்டவர் காத்து கொண்டு இருக்கிறார். மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி அது வரப்போகிறது. அது ஒரு 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 கட்டத்தில் அது நிச்சயமாய் வந்து சேரும். அது ஒரு கொடிய வேதனையின் காலம். அதை குறித்து வார்த்தையினாலே நம்ம விவரிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், பிலதெல்பியா சபையே, நீ அதை அனுபவிக்க போகிறது இல்லை. இயேசுவின் வருகையிலே நீயும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஹல்லேலூயா. அந்த உபத்திரவத்தின் காலத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இருக்க போகிறது. மறந்து போகாத மகனே, மறந்து போகாது. இயேசுவின் வருகை அந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பாக அது வந்து நம்மை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். இந்த பிலதெல்பியா சபை விசுவாசிகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் அவர் பரவி இருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும்
அந்த யூனிவர்சல் சர்ச் என்று சொல்வார், அந்த இடத்தை எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார். நானும் நீயும் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13-18 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருத்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்கள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களை முந்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆமென். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் தம்முடைய வார்த்தையின்படியே நிச்சயமாக ஆண்டவர் வருவார். தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நமக்கு ஆண்டவர் ஆனந்த பாக்கியத்தை அவர் வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் ஆண்டவருடைய வருகையில் கைவிடப்படுவோருக்கு அந்த மகா உபத்திரவ காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த மகா உபத்திரவ காலம் என்கிறது மிக கூடிய காலம். அந்த வருகையில் கைவிடப்படுவோர் அதை அனுபவித்தே அவர்கள் தீர வேண்டும். ஆனால் நாமோ அந்த மகா உபத்திரவ காலத்தில் நாம் பங்கு பெறப் போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நம்மால் ரட்சிப்புக்குள் நடத்தப்பட்டவர்கள் அவர்கள் யாரும் அந்த உபத்திரவத்திலே, மகா உபத்திரவத்திலே அவர்கள் பங்கு பெறப்போவதில்லை. இயேசு சொன்னார், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புகிறவனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆப்பினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருப்போம், உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருப்போம்னு சொன்னால் நமக்கு அந்த ஆனந்த பாக்கியம் என்கிறதை நினைத்து நாம் வாழ்வோமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, மாறாக நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஹோல்ட் த க்ரௌன். உன் ஜீவ கிரீடத்தை பற்றி கொண்டிரு. அந்த பற்றி கொண்டிருக்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. பற்றி கொண்டிரு. அப்படியானால் ஏற்கனவே ஜீவ கிரீடம் உனக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமீன் சொல்லுங்கள். விசுவாசத்தோடு ஆமீன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம் ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அதை பற்றி கொண்டிரு. ஓரோனும் அதை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை நீ பற்றி கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை சத்துரு எடுத்துக்கொள்ள அனுமதித்து விடாதே. ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். துருபதேசங்கள் அந்த ஜீவ கிரீடத்தை பற்றி கொள்ள விட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடங்களிலும் துருபதேசங்கள், அவைகள்
அந்த 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 உன்னுடைய ஆண்டவர் தந்த அந்த ஜீவ கிரீடத்தை நீ எடுத்துக்கொள்ள விட்டுவிடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலக இச்சைகள், இவைகளெல்லாம் அந்த ஜீவ கிரீடத்தை பறிக்க விட்டுவிடக்கூடாது. டு நாட் லீவ் த க்ரௌட். ஹல்லேலூயா. அந்த அந்த ஜீவ கிரீடத்தை நீ பற்றிக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பற்றிக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் ஆண்டவர் தந்த அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம ஒருபோதும் இழந்துராதபடிக்கு பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அது நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவனே ஆண்டவருடைய ஆலயத்தில் அவன் தூணாக இருப்பான். ஆண்டவர் நம்மை ஆலயத்தில் தூணாக இருக்க விரும்புகிறார். யாக்கோபு, கேபா, யோவான் இவர்களெல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் தூணாக இருந்தார்கள். சபை ஐக்கியத்துக்கு அடையாளமாக அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வண்ணமாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் ஆலயத்தில் நீ எந்த இடத்துல இருந்தாலும், நீ எந்த சபையில் இருந்தாலும், அந்த சபைக்கு நீ தூணாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சபை ஐக்கியத்துக்கு அடையாளமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அந்த யாக்கோபு, கேபா, யோவான் இவர்கள் பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு கை கொடுக்கிறவர்களாக, ஒத்தாசை செய்கிறவர்களாக, அந்த ஊழியத்துக்கு ஒத்தாசை செய்கிறவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் நான் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு மாத்திரமல்ல, ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அது ஒருபோதும் இழந்து போக நீ விட்டு விடாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசுராஜன் வருவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார். ஹல்லேலூயா. ஒருவனும் உன் கிடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் இயேசுராஜன் நீர் வருவி, நீ சொன்னபடியே சீக்கிரமாய் வருவி. நீ தந்திருக்கிற அந்த ஜீவ கிரீடம் ஆண்டவரே, அது மகிழ்ச்சியின் கிரீடம், அது நித்திய நீதியின் கிரீடம், அது நீதியின் கிரீடம், அது மகிமையின் கிரீடம். அப்பா, அது நீர் எங்களுக்காக வாக்கு பண்ணினவர், அதை தந்தவர், அதை பற்றி கொண்டிருக்கிற சொல்லியிருக்கிறேன். பிலதெல்பியா சபையாக நாங்கள் எங்களை ஆசீர்வாதமாக்கிக் கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம். அந்த பிலதெல்பியா சபையை பாராட்டினது போல எங்களை நீர் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். சுவாமி, எங்கள் வாஞ்சை நிறைவேற்ற ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கும் சுவாமி, உம்முடைய வசனத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வாழ தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களப்பா. உங்களுடைய அர்ப்பணத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆட்கொண்டு எங்களை நடத்தும், ஆட்கொண்டு எங்களை நடத்தும். உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள், உம்முடைய சித்தத்திற்குள் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்க நாங்கள் எப்பொழுதும் எங்களை வைத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஹல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். துதிக்கிறோம். வரப்போகிற ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நீர் வருவதை அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பற்றி கொண்டிருப்போம்.
ஆண்டவரே, நீர் கொடுத்த அழைப்பிலே நாங்கள் மாறாமல் இருப்போம். நீர் எங்களை அழைத்தீர், எங்களை மட்டும் ஆசீர்வதித்தவர். தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை திருடப்படுத்தட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், சுகம், சந்தோஷம், பாதுகாப்பு நம் அனைவரோடும் நம் வீட்டாரோடும் இன்னும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடல் பல்லவியை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று நாம் நம்முடைய காணிக்கை தசமங்களை கொடுத்து நாம் ஆண்டவரை கனம் பண்ணுவோமாக. என் இயேசுராஜன் வருவார், எண்ணீலடங்கா தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமதற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. அவர் வருகையை எதிர்பாராமதற்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. இயேசுராஜன் வருவார், எண்ணீலடங்கா தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகையின் உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமாம். அவர் வருகை மிகவும் சமீபம், அவர் வரவை சந்திக்க ஆயத்தமாம். என் இயேசுராஜன் வருவார், எண்ணீலடங்கா தூதரோடு, என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். வானில் ஒரு பேரொளி தோன்றும், விண்ணில் ஒரு விண்ணொளி தோன்றும். வானில் ஒரு பேரொளி தோன்றும், விண்ணில் ஒரு மின்னொளி தோன்றும். மேற்கும் கிழக்கும் நடுங்க, மேகங்கள் மீதே வருவார். மேற்கும் கிழக்கும் நடுங்க, மேகங்கள் மீதே வருவார். என் இயேசுராஜன் வருவார்.